ஆனா இவருக்கு மட்டும் ஏன்டா இப்படி நடக்குதோ அட கடவுளே அப்படிங்கிற மாதிரி தான் சிரேசேருக்கு ஒன்று நடந்திருக்கு. அது என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதாவது சிரேசேருக்கு இப்படி நடந்தது ரொம்ப ரொம்ப வருத்தம் அளிக்கிறது. என்னை பொறுத்தளவுக்கு எல்லாத்துக்குமே அதே வருத்தம் தான் இருக்கும். ஏன்னா இப்பதான் ஆஸ்திரேலியன் சீரீஸுக்கு ஒரு வைஸ் கேப்டனா ப்ரொமோட் ஆனாரு. இவரோட அரசியல் பாலிடிக்ஸ் எல்லாம் இருந்தாலும் இவரோட இண்டிவிஜுவல்ஸ்னால மட்டும்தான் வைஸ் கேப்டன் ஆனாரு. ஆனா தேர்டு ஓடிஐல ஹர்ஷித் ராணா வீச அலெக்ஸ் கேரி அடிச்சதுனால ஹைட்டா கேட்ச் போச்சு. ஏன்னா அலெக்ஸ் கேரி ரொம்ப டேஞ்சரஸான பேட்ஸ்மேன். அவரு 37 பாலுக்கு 24 ரன் அடிச்சிருந்தப்போ இவர் விக்கெட்டை எப்படியாவது எடுத்தாகணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தாங்க. ஹர்ஷித் ராணா வீச அலெக்ஸ் கேரி அடிக்க சிரேசேர் கேட்ச் பிடிச்சதுனால ஈஸியா கேட்ச் பிடிச்சிட்டாரு. அதாவது பால் எதுவும் விடல, பட் அந்த கேட்ச் பிடிச்சு கீழே விழுந்ததுனால அவருக்கு பெரிய ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருக்குது. அதாவது ஒரு ரிப் கேஜ் இன்ஜூரி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. எனக்கு ஸ்ரேயஸ் வந்து ஒரு அற்புதமான பிளேயர் அண்ட் ஃபீல்டர், அது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். பஞ்சாப் டீமை தனி ஒரு மனிதனா ஃபைனல் கொண்டு போனாரு. இவர் நிறைய சாதனை பண்ணியிருக்கிறாப்புல. இந்தியா ரொம்ப நாளா மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேனை தேடிட்டு இருந்தாங்க. அந்த மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் இப்போ கரெக்டா செட் ஆயிருந்தாரு. பட் இவருக்கு இந்த மாதிரி நடந்ததுனால அடுத்து வரும் சவுத் ஆப்பிரிக்கா ஓடிய சீரீஸ்க்கு இவர் இருக்க மாட்டாருன்னு கண்டிப்பா சொல்லிட்டாங்க. அந்த கேட்ச் பிடிச்சி கீழே விழுந்தாலே எனக்கு ரொம்ப பெயினா இருக்கு அப்படின்னா பிசியோதெரபிஸ்ட் வந்த பிறகு இது வந்து ரொம்ப சீரியஸ் கண்டிஷனா இருக்கு, ஸோ நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டா ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. அதுதான் முழுக்க முழுக்க பிசியோதெரபிஸ்ட் பண்ண ஒரு நல்ல விஷயம். அவர் மட்டும் பிசியோதெரபிஸ்ட் பண்ணியிருந்தாருன்னா சிரேசேர் உயிருக்கே பெரும் ஆபத்தா இருக்கு. அந்த வகையில நம்ம இந்தியன் டீம் பிசியோதெரபிஸ்டுக்கு பெரிய பெரிய ஒரு பிக் சல்யூட். அவர் ஸ்ட்ரெயிட்டா சிட்னி ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் கொடுத்ததுனால, அங்க அட்மிட் பண்ணதுனால அவருக்கு என்ன நடந்திருக்குதுன்னா இவருக்கு ரிப் கேட்ச் இன்ஜுரி இருக்கு. அதனால நாங்க ஸ்ட்ரெயிட்டாவே அட்மிட் எல்லாம் வேண்டாம், ஸ்ட்ரெயிட்டாவே நாங்க ஐசியூல கொண்டு போயிடறோம், ஐசியூல நாங்க வச்சிருந்து பார்த்துட்டு தான் என்ன முடிவை நாங்க சொல்லுவோம் அப்படின்னு சொன்னவொடனே எல்லா ஃபேன்ஸுக்கும் ஷாக்கு. ஈவன் இந்தியன் டீம் பிசிசி எல்லாத்துக்குமே ஷாக்கு. அதுல பாருங்க சிரேஸ் ஐயரோட அந்த ஹார்ட்டுக்கு கீழே கொஞ்சம் கிப்புக்கு மேல ரத்த கசிவு ஏற்பட்டிருக்குதான். உள் ரத்த கசிவு ஏற்பட்டதுனால சிரேஸ் ஐயருக்கு இந்த வழி பெரிய பாதிப்பை ஏற்படுத்திருக்கு, உயிருக்கு ஆபத்தா சொல்லி இருக்கிறாங்க. 4 நாள் கழிச்சு இன்னைக்கு வந்து டிஸ்சார்ஜ் பண்ணல, பட் ஐசியூல இருந்து வெளியே கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல தகவல்கள் வெளியே வந்திருக்குது. சிரேஸ் ஐயர் மீண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி என்னோட ஆழ்ந்த அனுபவங்கள் சொல்லணும். இவர் ஒரு லெஜெண்டரி பேட்ஸ்மேனா ஆவாருன்னு எல்லாம் எதிர்பார்த்த நிலையில இவருக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. சிரேஸ் ஐயர் ஒரு செம பர்ஃபார்மன்ஸான பிளேயரு. அவருக்கு இந்த மாதிரி நடக்கிறது ரொம்ப அசத்தியமான ஒரு விஷயம். எப்படியாவது மீண்டு வரணும் தலைவா, நீ வந்தாதான் இந்திய டீம் வேர்ல்டு கப் அடிக்க முடியும் அந்த சவுத் ஆப்பிரிக்கா. இன்னும் டாக்டர் அட்வைஸ் என்னன்னா 6 மாத காலத்துக்கு இவர் வந்து ஃபீல்டிங் பேட்டிங் எதுவுமே பண்ணக்கூடாது, அந்த கிரிக்கெட் பக்கமே போகக்கூடாத மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. சீக்கிரம் மீண்டு வரணும் தலைவா அப்படிங்கிற மாதிரி நான் பிரார்த்திக்கிறேன். நான் மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு கோடான கோடி ரசிகர்கள் இந்தியன் சைடு இருக்கிறாங்க, எல்லாமே இருக்க. மீண்டு வா தலைவா. மக்களை இவருக்கு இந்த மாதிரி நடந்ததை நீங்க எப்படி பாக்குறீங்கன்னு கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் கிரிக்கெட் வீடியோவை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. மேலும் மேலும் உங்களுக்கு வீடியோ வந்துட்டே இருக்கும்.